ஜெபம் கிரியை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது. ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது. ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும். ஜெபம் ஆத்துமாக்களை விடுதலை செய்யும். ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும். ஜெபம் சுகத்தை தரும். ஜெபம் புதிய வாசல்களை திறக்கும். ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை ஸ்திரீகள், முதியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முழங்கால முடக்கணும். உங்களில் அநேகர் சோர்ந்து போனீர்கள். ஏன் தெரியுமா? ஜெபத்திற்கு பதில் வரல. எனக்கு கூட நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரல. நான் சோர்ந்து போகிறது இல்லை. ஏனெனில் அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பொண்ணுக்கு திருமணம் ஆகல, கவலைப்படாதீங்க. லேட்டா கல்யாணம் நடக்கிற பிள்ளைங்களா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அது தெரியுமா? அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனால ஆண்டவர் செக் பண்ணி பார்த்துட்டு என் பிள்ளை எதுலையுமே விழாம எனக்காய் காத்திருக்கிறதுனால ஐ வில் கிவ் ஹர் மை பெஸ்ட் என்று சொல்லி ஆண்டவர் சிறந்ததை கொடுப்பார். எத்தனையோ அம்மா மாருங்க பெண் பிள்ளைக்காய் ஜோமணி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், God will give the best to you. உங்களுக்கு சிறந்ததை ஆண்டவர் தருவார். விசேஷமானதை தருவார். ஏன்னா ஜெபிக்கிறீங்களே, ஜெபம் வானத்தை திறக்கும். பரலோக தேவன் பார்த்து அந்த யாக்கோபின் ஏணியின் வழியாய் உங்களுக்கு பதிலை கொண்டு வருவார்.